ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். 7 மணி ஆயிடுச்சுங்க. எப்பவோ விடிஞ்சிருச்சு. இப்பவாது வாங்க தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். ஜெபத்தோடு. பரிசுத்தமுள்ள பிதாவே, மற்றொரு விஷயமுடைய வசனத்திற்காக காத்திருக்கிறோம். இந்த சோதனைகள் நிறைந்த இந்த உலகத்துலே பாடுகளும் வேதனைகளும் துரத்திக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தையே பற்றிக்கொண்டு உம்முடைய சன்னதியே சார்ந்து நின்று உம்முடைய நாமமே எங்களுக்கு விமோச்சனம் என்று கர்த்தாவை நாங்கள் நினைவு கூறவும் சகாயமருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஜெபத்துல நீங்க ஒருமனப்பட்டீங்களா? கர்த்தருடைய சந்நிதி தான் நமக்கான அடித்தளம். அவருடைய சந்நிதியிலே நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்கிற போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அற்புதங்களை காண முடியும். நாம் எதிர்கொள்ளுகிற போராட்டங்களிலே விடுதலையையும் பெற்றுக்கொள்ள முடியும். மார்க் எழுதின சுவிசேஷம் கவனிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, மார்க் 5:22, அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து. யாருங்க இந்த நபர்? ஜெப ஆலயத்தினுடைய தலைவர்களிலே ஒருவனாக இருந்த யவீரு என்பவன். அதாவது ஒரு நாட்களிலே ஒரு பெரிய அதிகாரத்திலே இருந்த நபர், பதவியிலே இருந்தவன். ஜெப ஆலய தலைவன் என்றால் அந்நாட்களில் அது ஒரு பெரிய பிரிவிலேஜ். ஏற்பட்ட ஒரு உன்னதமான ஸ்தானத்திலே இருந்த ஒரு நபர் ஆண்டவரிடத்திலே வருகிறான். ஒரு சாமானியனாக, அதிகாரியாக அல்ல. அது ஒரு அபிஷியல் விசிட் அல்ல, பர்சனல் விசிட். எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் ஆண்டவருடைய சன்னதிக்கு வருகிற போது நீ சாமானியனாகத்தான் வர வேண்டும். ஏனென்றால் அவர் சாமானியர்களுக்கு தான் நெருக்கமா இருக்கிறவர். அது மாத்திரமல்ல, சாமானியனாக இருந்தாலும் பெரிய ஆளாக இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் ஒண்ணுதான். மனிதன் தான் வெளியரங்கமா பார்க்கிறான், நான் ஆண்டவரோ உள்ளத்தை பார்க்கிறோம். மனிதன் நம்முடைய பதவியின் அடிப்படையிலே அல்லது நம்முடைய படிப்பின் அடிப்படையிலே, நம்முடைய ஆடை அலங்காரத்தின் அடிப்படையில் நம்மை மதிக்கலாம் இல்லையா? ஒரு தனிப்பட்ட விதத்தில் நம்மளை பார்ப்பாங்க. ஆனா தேவனுடைய பார்வையிலே ராஜாவா இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும், அது ஒரு பெரிய பணக்காரனா தனவானா இருந்தாலும் சாப்பாட்டுக்கே இல்லாதவனா இருந்தாலும், தேவனுடைய பார்வையில எல்லோரும் அவருடைய பிள்ளைகள் தான். எல்லோரையும் அவர் அன்பு கூறுகிறவர். அவர் பட்சபாதமற்றவர். மனிதர்களுடைய முகஸ்துதிக்கு இணங்காதவர். எந்த விதமான ஒரு ஸ்பெஷாலிட்டி இடம் கொடாதவர். அவருக்கு தேவையெல்லாம் ஒண்ணுதான். யார் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள், யார் என்னை தேடுகிறார்கள், யார் என்னுடைய உதவியை நாடுகிறார்கள், அப்படிப்பட்டவர்களை அவர் தரிசிப்பார். இந்த நேரத்தில் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது, சிரமங்கள் வருகிற போது, ஏதோ பிரச்சனைகள் வரும்போது எங்க போறீங்க? உலகத்தில் இருக்கிற அதிகாரிகளை தேடியா, உலக ஜனங்களை தேடியா, அல்லது ஆண்டவரின் இடத்துல? அஃப்கோர்ஸ், நமக்கு கழுத்து வரைக்கும் வர வரைக்கும் ஆண்டவர்கிட்டயே வரமாட்டோம். நீ வேற எந்த பக்கமும் வழி இல்லாத போது ஆண்டவர் தான் வழி அப்படின்னு ஆண்டவரை தேடி வர்றவங்க இன்னைக்கு நிறைய பேர். ஆனா எந்த நிலைமையில் ஆண்டவர்கிட்ட வந்தாலும் அவர் உனக்கு சகாயம் செய்வார். இவன் ஒரு பெரிய அதிகாரி, பெரிய பதவியில இருக்கிறவன். அவனே ஆண்டவரை தேடி வருகிறான். அவன் ஆண்டவரை கண்டவுடனே அவருடைய பாதத்திலே விழுந்து, நான் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறேனே, அதிகாரியாக இருக்கிறேனே, நான் எதற்கு இந்த கலிலேயனாகிய இந்த போதகரினுடைய பாதத்திலே விழ வேண்டும் அப்படின்னு நினைக்கலங்க. அவன் கண்டு கொண்டான், இவர் சாதாரணமானவர் அல்ல, தெய்வஸ்வரூபி, ஆவிக்குரியவர், குருவானவர், அற்புதங்களை செய்கிறவர், இவரால் எல்லாமே கூடும்
என்று நம்பி அவருடைய பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். ஐயா, என்னுடைய குமாரத்தி, என்னுடைய செல்ல குமாரத்தி, என் ஒரே ஒரு மகள், நான் எவ்வளவோ என் உயிருக்கு உயிராக, சொல்லப்போனா என் உயிருக்கு மேலாக நேசிக்கிற என் மகள் மரண அவஸ்தையில் இருக்கிறான். நீர் வந்து அவளை தொட்டால் போதும், அவள் சுகமாக்கி விடுவாள். விசுவாசம் உங்களுக்கு இருக்காங்க? எத்தனையோ தரம் நம்முடைய பிள்ளைகள் வியாதிக்குட்படுகிற போது ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போறோம், மனிதனுடைய சகாயத்தை நாடுகிறோம், பாடாப்படுறோம். ஆனா எப்பவாவது ஆண்டவருடைய பாதத்திலே அதை வச்சு நாம ஜெபிச்சிருக்கோமா? ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொள்ளுகிற போது, அதாவது ஆண்டவர் இப்போ இங்கே இல்லை இல்லையா அப்படிங்கிறீங்களா? ஆனால் நீ எங்கே இருக்கிறாயோ அங்கே உன்னோடே கூட இருக்கிற விரும்புகிற ஆண்டவர். நீ முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நீ விண்ணப்பித்தால் அது அவருடைய பாதத்தில் விழுவதற்கு சமம். நீ எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிற போது, மனிதர்களிடம் எந்த உதவியும் உனக்கு கிடைக்காத ஒரு சூழல் வரும்போது, ஆண்டவருடைய பாதத்திற்கு வருவதற்கு நீ கற்றுக்கொள். நான் ஒரு அதிகாரி அல்லவா, எனக்கு பதவி இருக்கிறதல்லவா, எனக்கு பணம் இருக்கிறதல்லவா, எனக்கு பேரும் புகழும் இருக்கிறதல்லவா, எப்பேற்பட்ட மருத்துவத்தையும் என்னால் பார்க்க முடியும் அல்லவா, நான் என்ன வேண்டுமானாலும் பிரயாசம் செய்ய முடியும் என்று அவன் நினைக்காமல் யவீரு ஆண்டவரை தேடி ஓடி வந்து விட்டான். இன்னும் நாம் ஓடி அங்க இங்கன்னு போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. விசுவாசத்தோடு உனக்காக காயப்படுத்தப்பட்ட அவருடைய பாதத்தை பற்றி கொண்டாலே போதும். அவருடைய சிலுவை சன்னதியில் நின்று, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று நீ விண்ணப்பம் செய்தால் போதும். இதுக்கிடையில இரத்தப்போக்குள்ள ஒரு ஸ்திரீ விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திரத்தங்களை தொட்டு அவள் சுகப்படுவது, ஆண்டவர் அங்கே நின்று என்னை தொட்டது யார் என்று கேட்டதும் அவள் வெளியே வந்து தன்னுடைய சாட்சி முழுவதையும் அங்கே சொல்லுகிறாள். அதற்கு பிறகு அவளை பார்த்து, ஸ்திரியை நீ சுகத்தை பெற்றுக்கொண்டாய் என்று ஆண்டவர் சொல்லி அவளை அனுப்புவது, இதெல்லாம் அங்க நடக்குதுங்க. இதுக்கிடையில் யவீருவின் வீட்டிலிருந்து ஒரு செய்தி வருகிறது, உன் குமாரத்தை இறந்து விட்டாள், அதனால போதகரை நீ வருத்தப்படுத்தாத. ஆனால் அந்த யவீருவுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது, அதை ஆண்டவர் தூண்டிவிட்டார். நீ விசுவாசம் உள்ளவனாயிரு என்றவர் சொல்லி அங்கே போனபோது பிள்ளை இறந்து போயிருந்தாள். ஆனால் அவள் கையை பிடித்து தலித்தாகுமே, அதாவது சிறு பெண்ணே எழுந்திரு, மரித்திருந்த அந்த மகள் எழுந்து நின்றார். அன்று மாத்திரமல்ல, இன்றும் கூட உன்னுடைய பிரச்சனைகளை ஆண்டவரிடத்தில் நீ அர்ப்பணிப்பாய் என்றார். அவருடைய கரத்தின் தொடுதல் உனக்கு ஜீவனை கொடுக்கும், எழுப்புதலை கொண்டு வரும், உனக்கு சுகத்தை தரும், உனக்கு ஆறுதலை அளிக்கும். இன்று அந்த ஆண்டவர் நம்மிடையே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஆவியாக இருக்கிற அந்த ஆண்டவரை நீ விசுவாசிப்பா என்றார். பாதத்தை பற்றிக் கொள்வது என்றால் எனக்கு வேற வழியே இல்லை ஆண்டவரே, நீரே எனக்கு கதி என்று முழுமையாய் அவரை சார்ந்து கொள்ளுவது. எப்பொழுதெல்லாம் நீ முழுமையாய் ஆண்டவரை சார்ந்து கொள்கிறாயோ அப்பொழுதெல்லாம் முழுமையாக நீ ஆசீர்வாதத்தை காண்பாய். உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களே இல்லை என்றால் நீ ஆண்டவரை முழுமையாய் விசுவாசிக்கவில்லை என்றார். யவீரு ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொண்டான், இறந்து போன தன் மகளை உயிரோடு பெற்றுக்கொண்டான். கானான் ஸ்திரீயொருத்தி, கானான் ஸ்திரீ, கவனிங்க, அதாவது அந்த பெண்ணின் பிள்ளை பிசாசினால் பீடிக்கப்பட்டு கொண்டிருந்த போது அவள் ஆண்டவருடைய பாதத்தின் அருகே வந்து, ஐயா எனக்கு சகாயம் செய்யுங்க என்று விண்ணப்பம் செய்த போது, பார்க்கலாமா 15வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம். அப்பொழுது 22வது வசனம், அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி, என் பிள்ளை கொடிய பிசாசினால் வேதனைப்படுகிறாள் என்று கூப்பிட்டு, எனக்கு இறங்குங்க. ஆண்டவர்களை பரீட்சிப்பதற்காக உடனே பதில் தரவில்லை, ஆனால் தாமதிக்கவில்லை.
சில வேளைகளிலே தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தரவில்லை என்றால் சரி போட்டும் என்று சொல்லி இன்னொரு முயற்சி என்று நாம் செய்ய முற்படுவோம். அதனாலதான் இதை போன்ற அற்புதங்களை நம் வாழ்க்கையில் காண முடிவதில்லை. ஆண்டவர் எவ்வளவு மௌனமா இருந்தாலும், துணிக்கைகளை நாய்களுக்கு போடக்கூடாது என்று சொன்னாலும், பரவாயில்ல ஆண்டவரே, நாய்களுக்கு கூட அந்த துணிக்கைகள் கிடைத்து விடுமே, அந்த நாய் மாதிரி நினைச்சு அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்து கொள்ளணும். ஆண்டவருடைய சன்னதிக்கு போகும்போது தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ள, நிமிர்ந்து நின்று அப்படியே நின்று, நீங்க எங்க தேவனா இருந்தா என்ன சுகப்படுத்துங்க, நீங்க ஆண்டவரா இருந்தா எதுக்காக இந்த வேதனையெல்லாம் எனக்கு அனுமதிச்சிங்க அப்படின்னு கேட்க கூடாதுங்க. நம்ம நிலைமையை நாம் அறியும் போது வாதம் பண்றதுக்கு நமக்கு என்னங்க இருக்கு? குற்றவாளிகள். நம்முடைய உண்மை நிலைமையை நாம் அறிந்து கொள்ளுகிற போது நாம் முழங்கால் படியிடுவதை, ஆண்டவருடைய பாதத்தை பற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியே நமக்கு கிடையாதுங்க. உன்னுடைய குடும்பத்திலே யாருக்கும் உதவியற்ற ஒரு சூழ்நிலை வரவில்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையாவது முழங்கால் படிட்டு தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்தாயா? விண்ணப்பம் பண்ணி பாருங்க, அற்புதங்களை பார்ப்பீங்க. அவரிடத்துல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, எனக்கு சகாயம் பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க என்று மன்றாடின போது ஆண்டவர் அவளுக்கு இறங்கினார். 28வது வசனம், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார். அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. அவருடைய வீட்டுக்கு வந்து உனக்காக பிரத்யேகமா ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இப்பொழுது கூட உங்கள் பிள்ளைகளில் யாராவது சுகவீனமா இருக்கிறார்களா? மிகவும் சுகவீனமாகி உங்கள் குடும்பத்திலே வேதனையும் துக்கமுமா இருக்கிறதா? ஆண்டவருடைய பாதத்தை பற்றிக் கொள்ளுங்க, அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுங்க. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகம் தருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது போல, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே விசுவாசிப்பாய் என்றால் இந்த நிமிடத்திலே உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை காண முடியும். அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் அவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், நிசுகமாக்குகிற கர்த்தர் நானே என்று சொல்கிறவர். இந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்தை பற்றிக் கொண்டு விண்ணப்பம் செய்த போது பிசாசினால் கொடிய வேதனைக்குள்ளாகியிருந்த அவளுடைய குமாரத்தி விடுவிக்கப்பட்டாள். இன்னொரு நபரும் கூட இருக்கிறான். மத்தேயு 8வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிற போது 2வது வசனத்திலே, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும், உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்குங்க ஆண்டவரே. கவனிங்க, உடனே கொஞ்சம் தள்ளி நில்லுன்னு சொல்லலைங்க. எப்பேற்பட்ட பாவியையும் சேர்த்துக் கொள்கிற ஆண்டவர், எந்த மனிதனுக்கும் மனதுருகுகிற ஆண்டவர் அவருடைய பாதத்திலே விழுகிற போது, அதாவது பிசிக்கல் அவருடைய பாதத்தை பற்றிக் கொள்வது என்று நான் சொல்லவில்லை, அதாவது நம்மை நாம் தாழ்த்தி கொள்ளுகிற போது, நம்மை குப்பை என்று தூசு என்று நினைக்கிற போது இந்த பாதத்திலே விடுவது என்பது, ஆண்டவருடைய சன்னதியிலே அவருடைய பாதத்தை பற்றி, ஆண்டவரே நீதான் எனக்கு வழி, நீர்தான் பரிகாரி, நீரே என் சகாயர், நீரே என் மீட்பர், உம்மால் மட்டும்தான் சாத்தியம் என்ற எந்த விஷயமாக இருந்தாலும் ஆண்டவர் சன்னதியில் போய் முழங்கால் படிட்டு ஜெபித்தால் அற்புதங்களை காண முடியும். உமக்கு சித்தமா என்றால் சித்தமே. ஆனால் துன்மார்க்கர்கள் தப்பினாலே மரிப்பது எனக்கு இஷ்டம் அல்ல, தங்கள் வழியை மாற்றிக்கொண்டு பிழைப்பதே எனக்கு இஷ்டம். பாவி மரிப்பது தேவனுக்கு இஷ்டம் அல்லவே அல்ல. எந்த பாவியும் தன் பாவத்தினாலே சிட்சிக்கப்பட்டு சிரமத்தினால் குலைந்து போவது தேவனுக்கு விருப்பம் அல்ல. நம்முடைய சிரமங்களிலிருந்து நம்மை விடுவிப்பது அவருக்கு பிரியம். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மன்னிப்பதே அவருக்கு பிரியம். நரகத்திலே தள்ளுவதற்கு அல்ல, தம்மோடைய கூட உட்கார வைப்பதுதான் அவருக்கு விருப்பம். நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் நீ இன்று என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய். சிலுவையில சொன்னார் இல்லைங்களா, ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று ஒரே ஒரு கெஞ்சல். அது ஒன்று சரீர பிரகாரமான குறைபாடா இருந்தாலும், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், பொருளாதார சிக்கல்களாக இருந்தாலும், எந்த மனிதனாலும் உதவ முடியாத ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், ஆண்டவருடைய சன்னதியில் நீ முழங்கால் படியிட்டால் மால் கூடும் என்று விசுவாசிக்கிறேன் என்று நீ சொன்னால் அற்புதங்களை நம் வாழ்க்கையில காண முடியும். தனிப்பட்ட பாடுகளாக இருந்தாலும், குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும், தேசத்தின் சூழ்நிலையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அவரிடத்திலே பரிகாரம் உண்டு.
அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். விசுவாசிக்கலாமா? ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, நீரே எங்கள் மீட்பரையா, நீரே எங்கள் பரிகாரி ஆண்டவரே, நீர்தானே எங்கள் சகாயர் ஆண்டவரே. உம்மிடத்தில் தான் எங்களுக்கு இளைப்பாறுதல், உம்மிடத்திலிருந்து தான் எங்களுக்கு சுகம், உம்முடைய நாமத்தினால் தான் எங்களுக்கு விடுதலை. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். யார் யார் எங்கெங்கிருந்து இதில் ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களின் பலவீனம் எதுவாக இருந்தாலும், குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும், பிள்ளைகளின் பிரச்சனையாக இருந்தாலும், திக்கற்ற எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய பாதத்தை பற்றிக்கொண்டு யாராயிருந்தாலும் இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தரிசித்து, அவர்களை எழுப்பி, சுகமருளி, விடுவித்து, அற்புதங்களை வாழ்க்கையில் நிகழ்த்த வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எங்கெங்கிருந்து இணைந்திருக்கிறீர்கள், உங்கள் பெயர் விவரங்களை லைவ் சாட்டில் வந்து டைப் செய்து விடுங்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அது மாத்திரமல்ல, உங்களுடைய பெயர் மற்றும் விவரங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் மறவாதிருங்கள். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் பாரங்களை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். தேவன் தாமே நாம் மறுபடியும் சந்திக்கும் வரை துணையாயிருப்பாராக.